இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்தில், ஓகே, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மைக்ஸ் இருக்குது. ஃபோனில் இருக்குது, இயர்ஃபோனில் இருக்குது, ஹெட்ஃபோனில் இருக்குது, லேப்டாப்பில் இருக்குது, கம்ப்யூட்டரில் இருக்குது, டிவியில் இருக்குது, ரிமோட்டில் இருக்குது, எட்ஸெட்ரா. பட் எது பெஸ்ட்டு? தட்ஸ் அ குட் கொஸ்டின். ஸோ டுடே மைக்ரோஃபோனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு சரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் மைக்ரோஃபோன்ஸை பற்றி. ஸோ ஹை கேஸ், இது உங்கள் ரேண்டம் கேஸ். இட்ஸ் மீ. How microphone works. எடிட்டர் ப்ளீஸ். எஸ் மை லார்ட். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். டீட்டெயிலாக நினச்சிங்கன்னா நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதை பற்றி பார்த்துங்க. இந்த மைக்ரோஃபோன் என்ன பண்ணுது? நம்ம பேசுகிற சவுண்டை, அதாவது அனலாக் சவுண்டை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றுது. ஸோ அது மூலிமா நம்ம ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணோன்னா, அதாவது அவுட்புட் டிவைஸில் கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுடைய அனலாக் சவுண்டை பூஸ்ட் பண்ணி டிஜிட்டல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணி தரும். இதான் மைக்ரோஃபோன்ஸ் பண்ணுது. இந்த பொழப்புக்கு மைக்ரோஃபோன்ஸில் 2 மேஜர் டைப் இருக்குது. 1 டைனமிக், 2 கண்டென்சர். இந்த டைனமிக் மைக்கை நீங்கள் நிறைய லைவ் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம். இந்த கையில் கருப்புகளை பிடிச்சிட்டு பாடிட்டு இருப்பாங்களே, அது ஹேண்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வாய்ஸை அழகாக கேப்சர் பண்ணி தரும். செகண்ட் கண்டென்சர் மைக். இந்த நிறைய ரெக்கார்டிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஒரு வடிகட்டியை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மைக்ரோஃபோன் இருக்குமே, அதுதான். இந்த மைக்ரோஃபோன்ஸை நிறைய ரெக்கார்டிங் செக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைன்யூட்டான டீட்டெயில்லாம் அது எடுத்து தரும். இது பேந்தம் பவர் யூஸ் பண்ணுறது, அதனாலேயே உங்களுடைய வாய்ஸோட டீட்டெயில் நிறைய தரும். உங்கள் வாய்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அது அழகாக கேப்சர் பண்ணி தரும். அதுக்கு தான் கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த காலர் மைக்கில் என்னது இது? நிறைய யூடியூபர்ஸ் இந்த காலர் மாட்டிருப்பாங்க. ஸோ அதை காலர் மைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான பேர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலர் மைக்ஸ்க்கெலாம் பேர் லெவல் ஏர் மைக்ரோஃபோன். நோட் பண்ணிக்கோங்க. வாட்? லாவர் லையரா? அது லெவல் இதான் லெவல் ஏர். மோஸ்ட்லி இந்த லெவல் ஏர் மைக்கை நீங்கள் யூடியூப்பில் யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இது காம்பேக்டாக இருக்கும், வயர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ண அடுத்த நிமிஷமே இந்த காலர் மைக்கை அமேசானில் போய் ஆர்டர் பண்ணிடுவோம். இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஞான் பரவிக்க டோன்ட் பை. நான் யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் காலர் மைக் எல்லாமே எனக்கு டிஸப்பாயிண்டாக தான் கொடுத்துச்சு. டிஜிட்டலுக்கு ரொம்ப கம்மி காசில் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா தான் தப்பு. அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க. ஒரு நாள் யூடியூபுக்கு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த மாடியில் செலக்ட் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டோம். கேமரா லோ ஆங்கில் வச்சிருச்சு. மேலே நான் அழகாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் யூஸ் பண்ணோம். அப்போதைக்கு வந்து எங்களுக்கு டோட்டலி புதுசு. நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் நடக்கலை ஆப்வியஸாக. ஆனால் ஸ்டுடியோவுக்கு வந்து மெமரி கார்டை கழட்டி போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இப்படி தான் இருந்துச்சு. அதில் ஆடியோவே இல்லை. அதில் ஆடியோவுக்கு பதிலாக ஏதோ ஒரு நாய்ஸ் இருக்குது. இதுக்கா நம்ம காசு போட்டு வாங்குகிறோம்? எனக்கு மனசு கேட்கல. ஒரு வாரம் நான் தூங்காமல் இல்லாமல் டப்பிங் பண்ண முடியாதாயிருச்சு. இப்போ சொல்லுங்கள், அந்த சினாரியோ என்னால் மறக்க முடியாது. அது இவங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் அந்த இதை பண்ணேன். டிஜிட்டலுக்கு பண்ண காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது. நான் போகிறேன். ரொம்ப சோகமான ஸ்டோரியில் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐகான் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. அப்போ பின்னே காலர் மைக் வாங்கலாம் வேணும். தட்ஸ் அ குட் கொஸ்டின். ஆனால் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன். கண்டினியூ. ஷேர் பண்ணிடுங்க. மைக்கை வாங்குறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சு வாங்க. நம்பர் 1, ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு சூட்டபுளாக இல்லையான்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்பர் 2, ரொம்ப லோ பட்ஜெட்லேயும் வாங்கிடாதீங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஹை பட்ஜெட்லேயும் வாங்கிடாதீங்க. 999 அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்கள் சினாரியோவுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள், அதை வாங்க ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 3,
சப்போஸ் உங்கள் யூடியூப் கண்டென்ட் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரியோ இல்லை பாட்காஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கண்டென்சர் இல்லை டைனமிக்கை வந்து பட்ஜெட்லேயே இருக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு சூட் ஆகும். அப்போ இந்த நின்று பேசுகிறவங்களாம் வாங்கக்கூடாது, அப்படி தானே ப்ரோ? டேய் மாக்கா மாதிரி பேசாதரா மாக்கா. அதாவது நீங்கள் ஆஸ் அ யூடியூபராக ஒரு கண்டென்ட் ஒரு இன்டோரில் பண்ணுறீங்களோ இல்லை உட்காந்து பண்ணுறீங்களோ இல்லை ஸ்டாண்டர்டாக இருந்து பண்ணிங்கன்னால் இந்த கண்டென்சர் மைக்கோ டைனாமிக்கோ உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி இல்லை உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ஆடியோ குவாலிட்டியும் அற்புதமாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் உட்காந்து பேசுவாங்க இந்த இன்ஃபோடெக் மாதிரி, அவங்களுக்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி பாட்காஸ்ட்டுக்கு ரொம்ப தாராளமாக யூஸ் ஆகும். நீங்கள் இந்த யூடியூப்லேயே நிறைய பேரை பார்க்கலாம். நம்பர் 4, ஆஸ் அ யூடியூபராக உங்கள் கண்டென்ட் வந்து நான் ஸ்டாட்டிக்காக இருக்குன்னா, ஐ மீன் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசாமல் நின்றுக்கிட்டு பேசுகிறீங்களோ இல்லை ஒரு நடந்துக்கிட்டு பேசுகிறீங்களோ லைக் விலாக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலர் மைக் வந்து சூட்டபிள் ஆகும். அதான் லெவலியர் மைக் உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட்டாக சூட் ஆகும். ப்ரோ இந்த கேமராவுக்கு மேலே ஒன்று நீட்டிக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்களே மைக்கு, அது என்ன மைக்கு? அதுவும் கண்டென்சரா இல்லை டைனாமிக்கா? அது வந்து கண்டென்சரோ டைனாமிக்கோ கிடையாது. அது பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன் மைக். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ காலர் மைக் வந்து 60Kக்கும் இருக்குது, 1Kக்கும் இருக்குது, அண்டர் 1K கூட இருக்குது. ஆனால் மைக்ரோஃபோன்ஸை பற்றியான ரிவ்யூ வீடியோ இது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு மைக்ரோஃபோன்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான். நீங்கள் மைக்ரோஃபோன்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைனமிக் மைக்குக்கு ஷுவர் மைக் சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட்ஜெட்டில் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. கண்டென்சர் மைக்குக்கு லிவிட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இட்ஸ் ஆசம். காலர் ஒயர் மைக்குக்கு நீங்கள் போயா மைக் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். காலர் வயர்லெஸ் மைக்குக்கு போயாவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க டிஜிடெக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என் சினாரியோவில் சம்பவம் பண்ணிடுச்சு, அதுக்குன்னு எல்லாத்துக்கும் சம்பவம் பண்ணுமான்னு தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு வேறு காலர் மைக் நான் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ரோட் சொல்லுவேன், ஹாய்லேண்ட் சொல்லுவேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷுவர் சொல்லுவேன், அப்புறம் சோனி கூட சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இருக்கிறதுல ஹை ரெண்டான இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் வந்து யாராலையுமே ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீப்பான லெவலியர் மைக்ரோஃபோன் சொன்னேன் இல்லையா, அது இது. ஸோ இது மட்டும் இல்லை, உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா உங்கள் ஐஃபோன் கூட யூஸ் பண்ணலாம், உங்கள் டேப்லெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வல்லவனுக்கு புல்லும் மயதம். உங்களுக்கு விடுபடுவது உங்கள் சந்தோஷ் மேத்யூ. பாய். ஓகே.